மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது, கே.என். நேரு அதிரடி. கடும் கோபத்தில் முதல்வர். அமைச்சர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று சொன்னோம், ஆனால் கே.என். நேரு அத்துமீறுகின்றார். அடக்கி வாசிக்க சொல்லுங்க, ஆப்பு வந்து சேரும் அப்படின்னு கடுமையாக எச்சரித்திருக்கின்றாராம். கே.என். நேரு திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்றத முதல் செய்தியாக பார்த்துடலாம். ரெண்டாவது செய்தி, மீண்டும் பொன்முடிக்கு வந்த சோதனை, அரசியல் வாழ்வே அஸ்தமனம், அந்தோ பரிதாபம். விழுப்புரம் பகுதி, குறிப்பாக கிழக்கு மண்டலம் முழுவதுமே பொன்முடி அவருடைய ஆதிக்கத்தில் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பொன்முடியுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதை ரெண்டாவது செய்தியாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக கே.என். நேரு அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை விரிவாக பார்த்து விடுவோமே. கே.என். நேரு அவர்கள் கட்சி ஆஃபீஸில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். வெளியே வந்தார், பத்திரிகையாளர்களை சந்தித்தார். பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன ஆலோசனை கூட்டம் அப்படின்னு. தேர்தலுக்கு தயாராகிறோம் அப்படின்னாங்க. ஆலோசிக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டாங்க. மொத்தத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. முடிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி வராதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது எப்படி திமுக ஆட்சி மீண்டும் வராது? மக்கள் எல்லோரும் தளபதிக்கு பின்னாடி தானே இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சிலவற்றை சொன்னாங்க. அவற்றையெல்லாம் தளபதி கிட்ட கொண்டு போவோம், அவற்றை பற்றி ஆலோசனை நடத்துவோம், அதையெல்லாம் செய்து கொடுப்போம். அதனால் மீண்டும் திமுக ஆட்சி வரும். மத்திய மண்டலத்தில் எனக்கு 41 தொகுதி கொடுத்துருக்காங்க. அந்த 41 தொகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தினேன். நானும் நேரடியாக களத்துக்கு போய் பார்த்தேன். அப்படி களத்துக்கு போய் பார்க்கும்போது 4 அல்லது 5 தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக எதிராக இருக்குது. அதையும் நான் சரி பண்ணி விடுவேன். அதனால் திமுக ஆட்சி தான் மீண்டும். ஆனால் ஏனோ தெரிலப்பா, எல்லாரும் ஊடகத்தில் உட்காந்துன்னு மீண்டும் திமுக ஆட்சி வராதுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு கே.என். நேரு அவர்கள் சொல்லி போட்டார். எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கே.என். நேரு அவர்கள் ஏன் வார்த்தையை உண்ணும் அப்படின்றது தான் திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய கோபம். எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக பலத்தை தெரிந்து கொள்ளாமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கே.என். நேரு அவர்கள் எல்லாரும் சொல்லியிருந்தா கூட எதிர்கட்சிக்காரன் சொன்ன மாதிரி தூக்கி போட்டு போக வேண்டியது தானே. எதிர்கட்சிக்காரன் நான் திமுக ஆட்சிக்கு வரும்னு நான் சொல்லுவான், வராதுன்னு தான் சொல்லுவோம். அதனால் எதிர்கட்சிக்காரன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கலாமா? அதனால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் எப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பொதுமக்கள் சொல்கிறதாக கே.என். நேரு அவர்களே ஒத்துக்கிறாருன்னா, கட்சியை பலவீனப்படுத்துகின்ற வேலையில் கே.என். நேரு அவர்களே இறங்குறாருன்னா, வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு கட்டளையிட்ட பிறகும் வார்த்தையை விடுறாரு, அலப்பறை பண்ணுறாருன்னா கே.என். நேருக்கு ஏன் ஆப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு திமுக கடும் கோபத்தில் இருக்கின்றதான். அனுபவசாலி, வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதா? தேர்தல் நேரத்தில் எந்த சர்ச்சையும் கிளப்பக்கூடாது, விவாதத்துக்குரிய வார்த்தை விடக்கூடாதுன்னா அது எப்படி திமுக வெற்றி பெறாதுன்னு அத்தனை பேரும் சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு திமுக தலைமையானது கடும் கோபத்தில் இருக்குதான். ஆனால் கே.என். நேரு அவர்கள் என்ன சொன்னாருன்றத நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா திருச்சி கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கட்சிக்காரனை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பேரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? தமிழக மக்கள் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்தும் சரி திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஊடகமானது நமக்கு எதிராக பேசலனா கூட என்ன காரணமோ தெரியல, திமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க, திமுக மீது வெறுப்பில் இருக்கிறாங்க. நம்முடைய மத்திய மண்டலத்தில் நாம் மீண்டும் ஜெயிக்க மாட்டோம் போல் இருக்குது இப்போ வெற்றி பெற்றவர்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கட்சி நிர்வாகிகளே மீண்டும் திமுக வெற்றி பெறாது என்று சொன்ன விஷயத்தை வெளிப்படையாக ஊடகத்தில் போய் சொல்ல முடியுமா கே.என். நேரு அவர்களால்? அப்புறம் பாருங்கய்யா, இந்த விஷயத்தை வெளியில் எங்கேயும் சொல்லாதீங்க, தயவு செய்து மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் பட்டியலிட்டு வையுங்க. இப்போ கொடுத்ததை விட இன்னும் கூடுதலாக என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யலாம். நேரடியாக நான் போய் தளபதி கிட்ட ஆலோசனை நடத்துகிறேன். தயவு செய்து தேர்தல் நேரத்தில் சண்டை போட்டுக்காதீங்க. ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டிங்கன்னா, உட்கட்சி பூசலானது திமுகவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் தான் திமுகவுடைய தலைமையில் இருக்கிறவங்களையும் சரி, பொறுப்பு இருக்கிறவங்களையும் சரி, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கழுத்தை பிடிக்க முடியும். அதனால் தேர்தல் வேலையை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நீயா நானா போட்டியில் இருக்கிறாங்க.
அதனால் கடந்த காலங்களில் கண்டு கொள்ளாதது இன்றைக்கு திமுக தலையில் வந்து வெடிந்திருக்குது. கட்சிக்காரன் ஒத்துழைப்பு இல்லை, மக்களும் வந்து பார்த்தா திமுக எதிராக இருக்கிறாங்க. அதை திமுகவுடைய நிர்வாகிகள் நன்றாக உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நேர்கிட்ட வந்து அதை போட்டு உடைச்சாங்க. கட்சிக்காரன் தாங்க சொல்கிறான் அப்படின்றத பத்திரிகையாளர் முன்பு சொல்ல முடியுமா? அதனால தான் நான் ஆலோசனையில் ஈடுபட்டேன். ஆலோசனையில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் மீண்டும் திமுக ஜெயிக்காதுன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு விலாவரியாக பேச முடியும். அதை தான் குறிப்பிட்டு கொஞ்சம் கோடிட்டு காட்டுற மாதிரி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு எல்லாரும் ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியலையே. தளபதி என்ன செய்யலை? 7வது முறையாக நாங்கள் தான் வருவோம். ஏன்னா களம் எங்களுக்காக தயாராக இருக்குது. கடந்த காலங்களில் தேர்தல் வேலை என்றாலே வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரனை கூப்பிட்டு டேய் வேலை செய்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த முறை தளபதி எப்படி 200 தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாரோ அதே மாதிரி நிர்வாகிகள் ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க. நாம் கட்சி கூட்டங்களுக்கோ இல்லை கட்சி வேலைகளுக்கோ நாம் போலனா கூட பரவாயில்ல, கட்சிக்காரங்க வந்து நம்மளை இடைவிடாத அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. கட்சியினுடைய பூத் கமிட்டியெல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. இந்த சுறுசுறுப்பெல்லாம் பார்க்கும்பொழுது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் 7வது முறை, எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் முன்பாக சொல்லியிருக்கின்றார். மக்களிடையே எழுச்சி காணப்படுகிறதான். நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா நேரு பார்த்தாராம். தொண்டர்களிடத்துலையும் நிர்வாகிகளிடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான வேலையை அவரால் பார்க்க முடியுதான். அதனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். ஆனால் ஏன் தெரியல, எல்லாரும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நேரு அவர்கள் வந்து சொல்கிறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரு அவர்களுக்கு ஒரு உண்மையான தகவல் போயிருக்குது. என்ன தகவல்? மீண்டும் திமுக வெற்றி பெறாது அப்படின்ற தகவல் போயிருக்குது. இந்த தகவல் போனதுனால திமுகவுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா வெற்றி பெறுவோம் என்ற மதாப்பிலே இருந்தாங்கன்னா கீழ்மட்டத்தில் எப்படி திமுகவை சண்டை போட்டாங்களோ அந்த சண்டை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. தேர்தலுக்கும் ஆழமாக இறங்கி வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திமுக ஜெயிக்காது என்ற ரிசல்ட் வந்த பிறகு வெற்றி பெற்றே ஆக வேண்டும். வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. அதனால் திமுக வெற்றி கோட்டை எப்படியாவது எட்டி தொட்டு விடும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போதே குறிப்பாக 1 வருஷத்துக்கு முன்பாகவே திமுக மீண்டும் வெற்றி பெறாது என்ற ரிசல்ட் வந்ததுனால இந்த 1 வருஷத்தில் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்கிறது. ஸோ நேரு அவர்களே வந்து திமுக மீண்டும் ஜெயிக்காதுன்னு அத்தனை பேரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது திமுக தலைமைக்கு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பேசுவதை நாசுக்காக பேசணும். எதிர்கட்சிகள் அதை எடுத்துக்கொண்டு விவாதம் நடத்துகின்ற அளவுக்கு போயிடக்கூடாது. ஊடகங்கள் சும்மானா வாயை மெல்லும். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமாக எடுத்து பேசும். ஸோ அதற்கான வழிவகை செய்திடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தும். திமுக தலைமை சொல்கிற வலியுறுத்துகின்ற கருத்தும் அதான். ஆனால் நேரு அவர்கள் சொன்ன இந்த கருத்தை ஊடகம் பேசியிருக்குதா? திமுக மீண்டும் வெற்றி பெறாது அப்படின்னு நேரு அவர்கள் சொன்ன கருத்தை ஊடகம் செய்தியாக ஒளிபரப்பு பண்ணியிருக்குதா? இல்லை அவர் பேட்டி கொடுத்தார், அவரே ஒத்துக்கிட்டார் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் சொல்லலை. அதிமுக சேனலில் மட்டும் வந்துருக்குது. அமைச்சரே ஒத்துக்கிட்டார், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது, மக்கள் மனநிலை எதிராக இருக்கிறது, திமுக எதிராக கலந்துட்டாங்க அப்படின்னு அதிமுக ஆதரவு ஊடகத்தில் மட்டும் வருது. கட்சி சார்பற்ற நடுநிலையான ஊடகம் என்று சொல்கிறவங்க யாரும் இந்த செய்தியை ஒளிபரப்பு பண்ணலை. இது வந்து திமுக நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நல்லது கிடையாது. இதையே மறைக்கிறவங்க மக்களுடைய எதிர்ப்பு மனநிலையும் மறைப்பாங்க. பேசினா திமுக காரங்க கோச்சிக்கிறாங்கப்பா, கல நிலவரத்தை சொன்னால் விளம்பரத்தை கட் பண்ணி போடுறாங்கப்பா, எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நேரு அவர்கள் பேட்டி தந்ததை பெருசாக யாரும் எடுத்து விவாதிக்கவே இல்லை. இதெல்லாம் விவாதித்து இருக்கணும். இத்தனைக்கும் நேரு அவர்கள் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆளே கிடையாது. திமுகவில் மூத்தவர். சீனியர் சொல்லுகின்ற கருத்து நிச்சயமாக களத்திலிருந்து எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மக்களுடைய மனநிலையை தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இதை கூட ஊடகம் மறைக்குதுன்னா திமுகவை படுபாதாள குழியில் தள்ள போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போது பொன்முடிக்கு வந்த மாபெரும் சோதனை. பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞருடன் ரொம்பவே நெருக்கமாக இருந்தார். அந்த நெருக்கத்தை ஸ்டாலின்கிட்டையும் காட்டலான்னு பார்த்தாரு. ஆனால் அது வேலைக்கு ஆகலை. கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம் திமுக தலைவராக இருந்தார். ஆனால் ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10-12 வருஷமாக தான் அவர் தலைவராக இருக்கிறார். இல்லை கட்சியினுடைய மொத்த முடிவுகளும் எடுக்கின்ற நிலையில் அவர் இருக்கிறார்.
ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்திலே திமுகவில் தலைமை மாற்றம் வரப்போகுது. உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பை ஏற்க போகிறார். அவருக்கென்று ஒரு டீமை உருவாக்குறாங்க. அந்த டீமுக்கு யார் எதிராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி விட்றாங்க. ஸோ செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ஒரே நாளில் தான் பதவி இழந்தார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சி பணி என்று வருகின்ற பொழுது கரூரை தாண்டி கோயம்புத்தூருக்கும் அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவரை அமைச்சராக வச்சில்லையே கண்டு, ஆனால் கட்சியில் முக்கிய இடத்துல வச்சுருக்குது திமுக. ஆனால் பொன்முடிய அமைச்சர் பதவியும் இல்லை, கட்சியிலும் இல்லை. அது மட்டும் கிடையாது, திமுக 7 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறது தேர்தல் பணி செய்வதற்கு. பொன்முடி அவர்கள் தான் வந்து கிழக்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக இருப்பார். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமையில் கிழக்கு மண்டலத்துக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை போட்டிருக்காங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை கூட போடலை. பொன்முடி அவர்கள் ஏதாவது கோவிச்சுக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் இருந்தாலும் பொன்முடியை எதற்காக இப்போ மீண்டும் பொறுப்பாளராக போட்டு அவரை மீண்டும் அரசியல் களத்துக்கு கொண்டு வரணும்? தேவையில்லை. அவர் கலைஞர் காலத்து அரசியல் தலைவர். ஸ்டாலினுடன் அவர் நெருக்கமாக இருந்தாலும் விசுவாசமாக நடந்துக்கல. அவர் நிறைய சர்ச்சைக்கு ஆளாயிட்டார். மீண்டும் உதயநிதியுடன் வந்து அவரையா இணைக்கணும்? தேவையில்லை. இரண்டாவது, பொன்முடி சமூகம் தமிழகத்தில் ஒரு பெரிய சமூகம் கிடையாது. அதனால் பொன்முடிக்கு பெரிய முக்கியத்துவம் தர தேவையில்லை. கிழக்கு மண்டலம் என்கின்ற போது எல்லாமே வன்னியர் பெல்ட்டு தான். அதனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஏற்கனவே அதே மண்டலத்தில் நாம் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு பெரிய முன்னுரிமையை கொடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்துல உடையார் சமூகத்தை சார்ந்த பொன்முடி அவர்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம்? தேவையில்லை, விடுங்கய்யா. அதோட அவங்க பையனுக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பை கொடுத்துருக்குறோம். எம்பியாக இருக்கின்றார். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ பதவி கொடுத்ததே போதும், விட்டுத்தள்ளு, கண்டுக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் பதவி பறித்தாலும் கட்சி பதவி எதுவும் கொடுக்காமல் விட்டுட்டாங்க. இருந்த கட்சி பதிவும் தான் சைவ வைணவமானது பறித்து விட்டது, துணை பொதுச்செயலாளர் என்ற பதவி. அதனால் அப்படியே விட்டாங்க. மண்டல பொறுப்பாளராக கூட அவரை போடல. அதே மாதிரி நம்முடைய துரைமுருகன் அவர்கள், அவருக்கும் எந்த பொறுப்பும் தரல. அவரும் கலைஞருடன் இருந்தவர் தான். ஸோ யாரெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு செட் ஆக மாட்டாங்களோ, கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட தலைமைக்கு யார் ஒத்துழைப்புடன் இருப்பாங்களோ அவங்கள மட்டுமே தேடி பிடிச்சி பொறுப்புகளை போடுறாங்க. அதனால் பொன்முடி அவர்களை கழட்டி விட்டுட்டாங்க. அதனால் மண்டல பொறுப்பாளராக கூட போடலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கூட லேட்டாக தான் போட்டாங்க. ஏன்னா 7 மண்டலங்களாக பிரிக்கல, முதல்ல 6 மண்டலங்களாக தான் பிரித்தாங்க. அப்புறம் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதனா ஒரு மண்டலத்துக்கு வன்னியர்களை பொறுப்பாளராக போட்டால் தான் அந்த பெரும் சமூகத்தினுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதற்காக 8வது மண்டலமாகவோ அல்லது 7வது மண்டலமாகவோ கிழக்கு மண்டலம் என்று சொல்லிட்டு கடலூர் விழுப்புரத்துக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை பொறுப்பாளராக போட்டு அந்த தொகுதிகளை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அவர் மட்டும் கலைஞர் காலத்து இல்லை ஸ்டாலின் காலத்து அரசியல்வாதி இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொஞ்சம் முதிர்ச்சி நிறைந்தவர். அவருக்கு பேச தான் தெரியாத கண்டி அரசியல் செய்ய தெரிஞ்சவர். சர்ச்சையாக பேசுவார். இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுதும் சரி 600-700 விழாக்களை அவர் ஒரு ஆளே முன்னெடுப்பார். அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரானதுக்கு பிறகு ஒரே நாளில் 600 விழாக்களை முன்னெடுத்தார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அதனால் நான் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ஆள் என்பதை விழா எடுத்தே காட்டிக்கிட்டாரு. அதனால தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை கடைசியாக போட்டாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறவங்க யாருமே சரி இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்க முடியாது, இல்லவும் இல்லை. துணை முதலமைச்சர் பதவிக்கு போட்டியாக வந்த துரைமுருகன் அவர்களையும் அதனால தான் ஒதுக்குனாங்க. இதெல்லாம் வந்து பொன்முடி அவர்களுக்கு சோதனை தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 8 மண்டலங்களாக பிரித்து ஒரு மண்டலத்தில் கூட ஒரு பொறுப்பாளராக போகிறதுக்கு தகுதி இல்லையா? நாம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தோம், பிறகு வனத்துறை அமைச்சராக மாற்றினீங்க, பிறகு கட்சி பதவியை பிடுங்குனீங்க, பிறகு அமைச்சர் பதவியை பிடுங்குனீங்க, இப்போ மண்டல பொறுப்பாளராக கூட போட்டிருக்கலாம். ஆனால் அதை கூட போடலையே அப்படின்னு வந்து பொன்முடி நினைக்கலாம். ஆனால் அவருடைய சர்க்கிள்லேயே அவருக்கு அடுத்தது நடந்தது தான் அவமானம். ஏன்னா விழுப்புரத்தில் கலைஞர் அரங்கம் இருக்குது. கலைஞர் அரங்கத்தில் நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம், எஸ் சிவசங்கர் இவங்கெல்லாம் வந்து தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற ஆலோசனை கூட்டத்தை போடுறாங்க. இப்படி 4 மாவட்டங்களையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிற பொழுது பொன்முடி அவர்களுடைய படத்தை வெளியில் இருக்கக்கூடிய பேனரில் போடல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்றார், வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட பதாகையில் கூட சின்னதாக நம்முடைய பொன்முடி படத்தை போடல. அந்த அளவுக்கு புறக்கணிப்பு. ஆலோசனை கூட்டத்துக்கும் கூப்பிடலை, பேனரில் பேரும் போடல. ஸோ அந்த அளவுக்கு பொன்முடி அவர்களை ஒதுக்கிட்டாங்க. இனி வேண்டாம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் விழுப்புரம் தெற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது.
ஏன்னா அவர் தான் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார், அவங்க பையன் கௌதம் சிகாமணி. அதனால் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளருடைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடக்கின்ற பொழுது பொன்முடியுடைய படமும் போட்டாங்க. 2வது ஆலோசனை கூட்டத்துக்கும் கூப்பிட்டாங்க. என் பையன் இல்லைன்னா என்னை எவனும் சீண்ட மாட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு பொன்முடி அவர்கள் நினைக்கிறாரு. 2வது பொன்முடி குடும்பத்தில் இருந்து யாரும் சீட்டு எதிர்பார்க்க முடியாது, அதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மணன் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினச்சாங்க. இன்றைக்கி மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் அடுத்த அமைச்சர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவரும் இந்த லக்ஷ்மணன் தான். பொன்முடி அவர்கள் இந்த லக்ஷ்மணன் விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சதி செய்தார். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி பொன்முடி மீது நம்ம ஸ்டாலின் ஐயா கடும் கோபத்தில் இருக்கின்ற இந்த தருணத்தில் பொன்முடி அவர்களை பற்றி என்ன கடந்த காலில் செஞ்சாரோ அத்தனையும் போட்டு உடைச்சி பொன்முடியை தூக்கி கூப்பில் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் இழந்து விட்டு பேனரில் கூட பேரோ படமோ போடாத அளவுக்கு இல்லை, தான் கட்டின கட்சி அலுவலகத்தில் தன்னை ஆலோசனைக்கு கூப்பிடாதது பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கிறது. இந்த மாதிரி சோதனை யாருக்கும் இருக்கக்கூடாது. விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சியை வளர்த்தவர் பொன்முடி. ப்ரொஃபஸராக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கலைஞர் பின்னாடி நின்று கட்சியை வளர்த்தவர். இன்றைக்கி அவருக்கே அங்கே இடமில்லை என்கின்ற போது வேதனை இருக்கின்றார். ஏப்பா, தேர்தல் ஆலோசனை கூட்டத்துக்கே கூப்பிடலைன்னா வேறு எதுக்கு கூப்பிட போகிறாங்க? பிரச்சாரத்துக்காக கூட போகிறாங்க. இந்த பொன்முடி அவர்கள் தான் சைவம் வைணவம் பெண் விபச்சாரி இப்படிலாம் பேசினவருங்க. இவர் கொண்டு வந்து பிரச்சாரத்தை வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் சைவத்தையும் வைணவத்தையும் இங்கே இருக்கக்கூடிய திமுககாரங்க என்ன மதிப்பளித்து பார்க்குறாங்க? அவ்வளோதானா மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பிரச்சாரத்தை கூட கூப்பிட போகிறது கிடையாது. என்ன பண்ணுறது என்று தெரியாமல் பொன்முடி அவர்கள் வீட்டில் முடங்கி கிடக்கின்றார். ஸோ மொத்தத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் கேட்கல, எஸ்எஸ் சிவசங்கரும் கேட்கல. அது மட்டும் இல்லை, 3 மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துனாங்க. அந்த 3 மாவட்ட செயலாளர்களும் ஏங்க பொன்முடியை கூப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஏங்க பொன்முடி படம் போடல பேனரில் அப்படின்னு திமுக தலைமையும் கேட்கல. ஏங்க ஆலோசனை கூட்டத்துக்கு பொன்முடியை கூப்பிடல? அந்த ஆள் வார்த்தை தான் விடுவானா கண்டி தேர்தல் வியூகம் வகுப்பதில் கில்லாடியா தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் ஏன் ஆலோசனை கூட்டத்தை கூப்பிடல அப்படின்னு திமுக தலைமையும் கேட்கல. ஸோ மொத்தத்தில் பொன்முடியை தூக்கி கூப்பிட உட்கார வை, எதுக்கும் கூப்பிடாதீங்க என்று திமுக தலைமையானது வாய்மொழி உத்தரவு போட்டு இருப்பதனால தான் பொன்முடி அவர்களை ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளதும் போச்சாடா நொல்லக்கண்ணா என்ற ரேஞ்சில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அரசியல் களத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வு வரும், தாழ்வு வரும். ஆனால் பொன்முடிக்கு வந்த மாதிரி வாயாலேயே தாழ்வு வேறு யாருக்கும் வந்திருக்காது. சரி நண்பர்களே, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி.